தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். வேர்க்கடலை காடு பாருங்கள், நம்ம மட்டும் வேர்க்கடலை வேறு நம்மளது வேர்க்கடலை. பூ பூத்து விழுது இறங்கிருக்கு பாருங்கள், பூ எடுத்துட்டு விழுது இறங்கிருக்கு. விழுது இறங்க ஆரம்பிச்சிச்சு, பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிச்சு. தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். நல்லா பூ தெரிஞ்சு விழுது இறங்கிருக்கு பார்த்தீங்களா. இதுவும் நம்மளுக்கு தான். கதும்பை கொத்தி விட்டால் தான் கொத்தி விட்டும் திரும்ப பாருங்கள், அங்கங்கே அந்த புடச்சிருந்த செடியெல்லாம் திரும்ப முளைச்சி வந்திருக்கு. அந்த மாதிரி கோரையும் கொத்தினதுக்கப்புறமும் கோரையும் நிரம்ப வந்துடுச்சு. அங்கங்கே கோரை அதிகமாக இல்லை, அங்கங்கே இருக்குது. ஒரு சில இடங்களில் செடி இந்த மாதிரி கறிடுச்சு, வேர்பூச்சி மாதிரி வேர் அழுகணுன்னே அது மாதிரி காஞ்சி போச்சு, காஞ்சி செத்து போச்சு. கடலை இது பார்த்திங்கன்னா நம்மளோட உளுந்தங்காடு. உளுந்து பாருங்கள், உளுந்து காய் காய்ச்சிருக்கு இல்லைங்களா. உளுந்து இது பூ காய் காய்ச்சிருக்கு. இது கொத்தி விட்டால் திரும்பவும் பாருங்கள் களை அதிகமாக இருக்குது. தும்பை கதுகு தும்பைன்னு சொல்லுவாங்க, அந்த செடி ரெண்டும் அதிகமாக இருக்குது. கொத்தி விட்டாலும் இருக்குது, செடி அதிகமாக இருக்குது. ஆனால் இது அதிகமாக கிளை அடிக்கலை இந்த உளுந்து. சிரமப்பட்டு கொத்தி விட்டான். இதை காய் கொஞ்சம் 2 இருக்குது, காய் இருக்குது. இது நம்ம சோளக்காடு. இது நம்ம கொள்ளுக்காடு. கொள்ளு செடி பார்த்தீங்களா, இதுதான் கொள்ளு. கதுகு தும்பை. இதை களை அரிக்க டைம் இல்லை, அதனால் இருக்குது. இது ஃபுல்லாக கொள்ளுக்காடு. கொள்ளை விட அதிகமாக கதுகு தும்பை தான் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் கொள்ளு செடி, இதுதான் கொள்ளு செடி. இங்கே பார்த்தீங்களா, கொள்ளு செடி. இது நம்ம சோளக்காடு, நாட்டுக்கு சோளம். இன்னொரு மழை பெஞ்சதுன்னா சோளம் பயிர் நல்லா இருக்கும். இதுலேயும் சோளம் தான் வச்சுருக்கு பாருங்கள், ஒரு மழை பாருங்கள். இது தட்டைப்பயிர், பூ புத்துருக்குது. தட்டைப்பயிர் பிஞ்சு பாரு, தட்டைப்பயிர் பிஞ்சு. அந்த வாட்டி தட்டைப்பயிருக்கு பொதை அதிகமாக வண்டாது, பொதை அதிகமாக இருக்காது தட்டைப்பயிர். இந்த கொள்ளு செடி, கொள்ளு. இடையில ஊடு பயிர். இந்த பக்கம் ஃபுல்லாக பயிர் தான், இடையில ஒழுங்காக முளைக்கலை. இந்த பக்கம் இதில் ஓரளவு பிஞ்சு வச்சுருக்கு. பயிர்
இது வேர்க்கடலை காடு. ஈரம் பத்தலை இந்த காட்டில் கொத்துறப்போ. ஈரம் இருந்தாலும் கொத்தி விட்டான். ஈரம் பத்தானோடனே ஒரு சைடு கொத்தாமல் விட்டாச்சு. இந்த பக்கம்தான் நல்லா கோரம் அதிகமாக தெரியுது. சின்ன காஞ்சி வச்சு நல்லா அடுத்து பெஞ்சா கொத்தலான்னு பார்த்தோம். மழையும் பெய்யலை, நல்லா கொத்தாமல் கிடக்கு. கொத்தாமன்னொன்னே செடி பாருங்க, களை அதிகமாக இருக்கு பாருங்க. கோரம் அதிகமாகிடுச்சு. கொத்தினதை கொத்தாத நல்லா தெரியுது பாருங்க. களை அதிகமாக இருக்கிற இடம் கொத்தாத இடம். களை இந்த பக்கம் கொள்ளு, இதில் ஓரளவுக்கு கொள்ளு செடி நல்லா இருக்கு பாருங்க. இதுதான் கொள்ளு செடி பார்த்தீங்களா? தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். பக்கத்து காடு கொஞ்சம் முந்தி விதைச்சாங்க உளுந்து, அதனால் அந்த தெரியுதா உளுந்தெல்லாம் நெத்தாயிடுச்சு. தெரியுதா? இப்போ வந்து இந்த செடி அரிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. உளுந்து காய் தெரியுதா? உளுந்து பாருங்க, உளுந்து எல்லாம் நெத்தாயிடுச்சு. இது வந்து பறிக்கிற பக்கம் வந்துடுச்சு. இது ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாகவே உளுந்தஞ்செடி வந்து பறிக்கிற பக்கம் வந்துடுச்சு. பறிக்கணும் ஃபுல்லாகவே. கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் முன்னாடி வச்சாங்க. அது வேறு இடத்துங்க காடு, வேறு இடத்துங்க இடம். அதனால் வந்து முன்னாடி விதைச்சனால அந்த இது வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் லேட்டாக விதைச்சோம், அதனால் நமக்கு உளுந்து வந்து கொஞ்சம் லேட்டாக பறிக்குது. அவங்களுக்கு பறிக்கிற பக்கம் வந்துடுச்சு. நான் ஒரு வாரத்தில் பறிச்சிடலாம். பறிக்கிற பக்கம் வந்துடுச்சு. தங்கத்தமிழ் யூடியூப் சேனல் உள்ளே போட்டுருக்கேன் அந்த பையன். இதுதான் போகிறவங்க போகணும். இந்த இடையில உளுந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த காட்டில் இந்த நெத்தாயிடுச்சு பார்த்தீங்களா? உளுந்து நெத்தாயிடுச்சு. பறிக்கிற மாதிரி வந்துச்சு உளுந்து. தட்டைப்பயிர் பாருங்கள், மருந்து அடிக்கலை. மருந்து அடிச்சிருந்தா பயிர் முழுசாக இருக்கும். இல்லைன்னா பாதியாக பாதியாக தான் இருக்கும் பயிர். மருந்து அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உளுந்து இந்த பக்கம் மட்டும் காஞ்சிருச்சு, இங்கிட்டு பச்சை இருக்குது. இந்த ஓரத்தில் வந்து எப்போவுமே மரம் பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த மரத்தோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த நீர் சத்தெல்லாம் உறிஞ்சிடும் சீக்கிரம். அதனால் நீர் சத்து உறிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் காய் வந்து நெத்தாயிரும். இப்போ உளுந்து செடி நல்லா இருக்கு பாருங்க. இதில் வந்து செடி நல்லா இருக்குது. காய் பார்த்தீங்களா? காய் நல்லா இருக்குது பாருங்க. உளுந்தஞ்செடி ஃபுல்லாக உளுந்து. அந்த பக்கம் மொச்சை வச்சுருக்காங்க. நமக்கு உளுந்து இந்த காடு நம்ம காடு. இந்த புளிய மரம், இந்த சோளம்லாம் நமக்கு தான். இது கொத்தலை, ஈரம் இல்லைன்றனால கொத்தாமல் விட்டாச்சு. கொத்தாமல் விட்டாச்சு. இதில் பார்த்தா காய் செடி எந்தளவுக்கு கொத்தலைனால செடி எந்தளவுக்கு தெளிவாக இல்லை. செடி தெளிவாக இல்லை வரும். இந்த பக்கம் பூராமே சுத்தமாக முளைக்கல இல்லை.
முளைச்சதும் செடி வந்து சரியில்லை. மொச்சை இதுதான் மொச்சை. மொச்சைப்பூ பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கு பாருங்க. மொச்சைப்பூ, மொச்சை பிஞ்செல்லாம் கூட இருக்கும். இருக்கு பாருங்க மொச்சை பிஞ்சு தெரியுதா? மொச்சை பிஞ்சு பாருங்க. அந்த பக்கம் சோளம், அந்த பக்கம் சோளம் பாருங்கள். சோளத்தட்டு உயரமாக இருக்கா? எல்லாம் வந்து இந்த சோளம்லாம் வந்து என்ன சொல்லுவோம், மனுஷங்களுக்கு ஆகுதோ இல்லையோ, குருவிங்க, காக்காங்க, மைனா இதுதாங்க சாப்பிட்டு போவோம். இதுதான் அதிகமாக சாப்பிடும். குருவிங்க, காக்கா, மைனா அதிகமாக சாப்பிடும். ஃபுல்லாக சோளம் வந்து கருது இருக்க அதுதான் அதிகமாக சாப்பிடும். அதிகமாக சாப்பிட்டு போயிடும். இது நம்மளது சோளம். இந்த புளிய மரத்தை சுற்றி புளிய மரம் நம்மளது தான். புளிய மரத்தில் காய் இருக்கு பாருங்கள். காய் தெரியுதா? இந்த 1-2 காய் தீரும். காய் நிரம்ப இருந்ததுங்க. இந்த குருவி, கிளி அதுங்கெல்லாம் என்ன பண்ணுது, சாப்பிட்டு போயிடுது. அந்த காயை சின்ன காயாக இருக்கிறப்போ சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்ட மிச்சம் தாங்க நமக்கு விட்டுட்டு போயிருதுங்க. சாப்பிட்டுட்டு இந்த வருங்க ஒரு அற்புதமான வீடியோ. இந்த பனி என் பையன் அடிக்கடி கேட்பான், எங்கப்பா அந்த பனி உறைஞ்சிருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்கே பாருங்க பனியை பாருங்க, உறைஞ்சிருக்கு பாருங்க பனி. சரிதா? பனி என் பையன் அடிக்கடி கேட்பான், எங்கப்பா பனி உரையவே காணும் அப்படிமா. அந்த மாதிரி இந்த இடத்துல பனி உறைஞ்சிருக்கு. இல்லை இங்கேயும் பையன் அடிக்கடி கேட்பான், பனி உறைஞ்சிருக்கு. இப்போ பனி காலம்ல, பனி உறைஞ்சதை பார்க்கலாம். மாடை விட்டு மேய விட்டுறாங்க. கட்டிக்கிற மாட்டை வரும். இது வர மாடு மேய்ஞ்சது வரும். எல்லாமே இங்கே மாடு மேய்ஞ்சது. மேய்ஞ்சிருக்கு. மணி 9 ஆயிடுச்சா? மாடு மேய்ஞ்சிருக்கு. இந்த காட்டில் அதிகமாக வந்து உளுந்து சரியில்லை, கொத்தலை, பிற தும்பை அதிகமாக மண்டிச்சு. அதனால் அதை கொத்த முடியலங்க. நினைச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொளிஞ்சி. இந்த காட்டுக்குள்ள வந்து தர்சாவே கிடந்தனால கொளிஞ்சி வந்து ஓவராக மண்டிட்டு ஓவராக அதிகமாக இருக்குது. ஒழுகாமே போட்டிருக்காங்க, எந்த விதையுமே போடுறதே இல்லை. எதையும் போடுறதே இல்லை, ஒழுகாமல் அப்படியே போட்டாங்க. செடி கொளிஞ்சி அதிகமாக பாருங்க. இந்த பாருங்க கொளிஞ்சி புதை மாதிரி பாருங்க. இந்த பக்கம் போதை அதிகமாக இல்லை, இந்த பக்கம் தான் அதிகம். இந்த காட்டில் அதிகம். இருந்தாலும் உழுகவே மாட்டாங்க, சும்மா போட்டு.
வெயில் காலம் வரப்போகுதுன்றதுனால இந்த புல்லெல்லாம் கறி போச்சு பாருங்க. இந்த புளிய மரத்தில் வந்து போன வாட்டிலாம் நல்லா காய்ச்சல் இருந்தது. இந்த வாட்டி காப்பு திறன் கம்மி. பார்த்திங்களா இந்த புளிய மரத்தில் காயை காணுமா இருக்கு. காயை காணும் எல்லாம் நல்லா காய்க்கும் அந்த புளிய மரத்தில். ஆனால் வெறும் ஆணிக்காய் தான் இருக்கும் இந்த புளிய மரத்தில். வெறும் ஆணிக்காய். நல்ல காய் சின்ன சின்ன காயாக இருக்கும், அதிகமாக இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.